இந்த குக்கு வித் கோமாளி ஃபெஸ்டிவல் எபிசோட் அப்போ இது பரங்கிக்காவா பூசணிக்காவா அப்படின்னு சிவாங்கி புகழ் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் கடையில் போயிட்டு அண்ணா பூசணிக்காய் தாங்கன்னொடனே வெள்ளை கலரில் ரவுண்டாக ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் இது பூசணிக்காய் இல்லை, நான் பார்த்த ரெசிப்பியில் மஞ்சள் கலரில் தான் இருந்தோடனே ஏம்மா இதுவும் பூசணிக்காய் தான், இது வெள்ளை பூசணி அப்படின்னாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி பரவாயில்ல எனக்கு மஞ்சள் சொக்கா போட்டதே தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதில் இன்றைக்கி பாஸ்தா தான் நான் பண்ண போகிறேன். இன்னொரு சைடு வந்து பட்டர் சிக்கன் மசாலா நான் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சது என்னமோ கோழி குழம்பு தான், அதில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுட்டு பட்டர் சிக்கன் மசாலா பண்ணேன்னு சொல்லிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா நேற்று எங்கள் அக்கா குரூப்பில் போட்டிருந்தேன், என்னது பூசணிக்கால பாஸ்தாவான்னு எனக்கு ஒரே ஆச்சரியம். அதனால் அதை பண்ணி பார்த்துடல. ஏன்னா பூசணிக்காவை நான் தனியாக பண்ணி கொடுத்தா இங்கே சாப்பிட்றது தான் ஆள் கிடையாது, யாரும் சாப்பிட்டுக்க மாட்டாங்க, இப்படி எதாட்டி பண்ணாதான் உண்டுன்னு சொல்லிட்டு பண்ணி எடுத்து பார்த்தா என்ன டேஸ்ட்டாக இருக்குது, பரவாயில்ல இனிமேல் பூசணிக்காவை இப்படியே பண்ணி சாப்பிட்றலாம் போலையே அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பாஸ்தா கொஞ்சம் அன்ஹெல்தி தான், பட் வந்து எல்லாத்தையும் அப்படி சேர்த்து சாப்பிடும்போது என் பிளேட்டே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிவிட்டு நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் இந்த சேர்த்து வச்ச குப்பையெல்லாம் கொட்டிட்டு போவோன்னு சொல்லிட்டு கொட்டிட்டு ஓடோடி போயிட்டேன்.